மாதர்பிறை கண்ணியானை. சிவனடியார்கள்லாம் ஒருத்தர் மீட் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம் அப்படின்பா, என்ன சிக்னிஃபிகன்ஸ் அது? திருச்சிற்றம்பலம்ங்கிறது 2-3 பொருளில் பார்க்கலாம். ஒன்று சிதம்பர க்ஷேத்திரத்தை சொல்லக்கூடியது, இன்னொன்று சித்தம்பலம்ங்கிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பலமாகிற இடம். சித்தம் அம்பலமாக அங்கே இருக்குது. அந்த சித்தத்துக்குள்ளே இறைவன் தாண்டவம் ஆடுகிறார். அதனால் ஒரு ஆனந்தம் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி கருத்து. அது ஒரு மங்கள சொல்லாக இருக்கிறதுனால எதை செய்யும் போதும் தொடங்கும் போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லியும் நிறைவு செய்யும் போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லியுமே நிறைவு செய்கிற வழக்கம் சிவனடியார்கிட்ட உண்டு. ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட், உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலையுமே திருமுறைகள்லாம் சொல்லும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பித்து திருச்சிற்றம்பலம்னு முடிப்பாங்க. ஒரே ஒரு ஊரில் மட்டும் இந்த பழக்கம் கிடையாது. எந்த ஊராக இருக்கும் கெஸ் பண்ணுங்க? சிதம்பரமா? சிதம்பரத்தில் தானே இது ஆரம்பிச்சது. அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க. திருவாரூரில் அந்த வழக்கம் கிடையாது. தியாகராஜர் முன்னாடி திருமுறை சொல்லும் போதே திருச்சிற்றம்பலம்லாம் சொல்ல மாட்டாங்க. நேராக அப்படியே திருமுறை பாட ஆரம்பிச்சிருவாங்க. முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் சொல்லாம அப்படியே முடிப்பாங்க. சிதம்பரத்துக்கு போறதுக்கு முன்னாடியே திருவாரூர்ன்ற ஒரு தலம் வந்துட்டதுனால அதை இங்க சொல்லி எல்லாம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருவாரூர் ஸ்டாண்ட் அலோன், அது தனியா இருக்கும். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே